මෙන්න මේ 2023 6/20 2023 ஆண்டு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிருபத்தின் பிரகாரம் ஆலோசனை அறிக்கையில் சகல முறைமையை மட்டுப்படுத்தி பிரதமர் நிறைவேற்று அதிகாரியின் அனுமதியின்றி எவ்வித தகவல்களையும் வெளியிட முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கணக்காய்வுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. பணியகத்தின் அனுமதியுடனேயா இந்த சுற்று நிருபம் வெளியிடப்பட்டது. அரசியலமைப்பின் 154வது சரத்திற்கு அமைய கணக்காய்வாளர் நாயகத்தை தெளிவுபடுத்திய இந்த செயற்பாட்டை செய்தீர்கள். பொது முகாமையாளரால் அவ்வாறு கடிதம் அனுப்ப முடியாது அல்லவா? அரசியலமைப்பு பேரவையில் நியமிக்கப்பட்டுள்ள கணக்காய்வாளருக்கு தகவல்களை பெற்றுக் கொடுப்பதற்கு வரையறை விதிக்க முடியாது அல்லவா? බලතල සහ කාර්යයන් සම්බන්ධයෙන් අවබෝධයක් ඇතුවද මේ සම්බන්ධයෙන් සීමාවන් පැනවීමට ඒක එහෙම ප්‍රමාර්ථකකින් නෙවෙයි. அரசாங்கத்தின் கணக்காய்வாளரோடு கலந்துரையாடி அது தொடர்பில் உரிய விளக்கத்தை வழங்க வேண்டும். நிறுவனம் என்ற ரீதியில் அதுக்கான பதிலை பெற்றுக் கொடுப்போம். அவ்வாறன்றி அந்தந்த நிறுவனங்களிலிருந்து கோரப்படும் தகவல்களுக்கு அமைய நாம் தகவல்களை பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை. தவிசாளருக்கே பதில்களை வழங்குகிறோம். தவிசாளரின் கையொப்பத்தோடு அனுப்பப்படும் கடிதத்தை சரிவுகளை பார்த்து அனுப்புமாறு எனக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமையவே தவிசாளரின் கையொப்பத்துடன் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு உரிய பதில்களை வழங்குகின்றோம். அத்துடன் கணக்காய்வாளர் நாயகத்தின் செயற்பாடுகளுக்கு நாம் இடையூறு ஏற்படுத்தவில்லை. கணக்காய்வு தொடர்பில் எம்மிடம் கோரப்படும் சகல தகவல்களுக்கும் பதில் வழங்கியுள்ளோம். உங்களது அபிப்பிராயத்தை தேவையான வகையில் வழங்க முடியும். எனினும் அரசியலமைப்பின் அடிப்படையில் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய தடை ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. நீங்கள் அவ்வாறு கூறினாலும் நடைமுறையில் வேறு விதத்திலேயே நடக்கின்றது. எனது கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அல்லவா உங்களின் செயற்பாடு அமைந்துள்ளது. இது அரசியலமைப்பை மீறும் வகையிலான கடிதமாகும். அதே போன்று பொது முகாமையாளர் என்ற ரீதியில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பையும் நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை. எனவே உடனடியாக இதனை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையாயின் எதிர்கால கணக்காய்வு செயற்பாடுகளுக்கும் இது தடையை ஏற்படுத்துவதாக அமையும். எனவே இதனை கட்டாயமாக மீள பெற்றுக் கொள்ளுங்கள். අදාකාරී ලෙස තියෙන. ඒ නිසා අනිවාර්යයෙන් මේක විද්‍රෝහ කරන්න ඕන.